இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா என்ன 2 பேர் தான் வரீங்க? தனா எங்க? மாயா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காப்பா, வந்துருவாங்க. அம்மா நல்ல நேரத்துக்குள்ள ஆரம்பிக்கணும். எப்போ வருவாங்க? இதோ இப்ப வந்துருவாங்க சாமி. என்ன மாப்பிள்ள, 10 மணிக்குள்ள மாயாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னால, இன்னும் காணுமே? வந்துருவாத்த, கொஞ்ச நேரம் பாப்போம். நல்ல நேரத்துக்குள்ள யாகத்தை ஆரம்பிக்கணும். ஒண்ணு பண்றீங்களா? தனா வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? சரிங்க அத்தை, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா இருங்க. மாயா தான் போயிருக்காப்ல, கூட்டு வந்துருவாப்ல, இருங்க. சரிங்க. நிறுத்துங்கண்ணா. தனா, நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. சித்தப்பா கிட்டயும் பாட்டி கிட்டயும் இத பத்தி எதுவும் சொல்லாத. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மாயா. தப்பான ஒருத்தனை லவ் பண்ண, அதோட பனிஷ்மெண்ட் தான் இப்ப எனக்கு கிடைக்கிறதெல்லாம். இப்படிலாம் நினைக்காத. இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. நீ நம்பின ஒருத்தன் உன்னை ஏமாத்திருக்கான். கதிர் இப்ப அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருப்பான். இனிமே அந்த கார்த்திகால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு. வா, உள்ள போலாம். அம்மா இதோ தனா வந்துட்டா. வாமா. வாங்க வாங்க. என்னம்மா நீங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? சீக்கிரமா வர சொல்லி இருந்தேன்ல. சாரி பாட்டி, கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஏய் தனா, என்ன உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? ஓகே தானே? அது ஒண்ணும் இல்ல சித்தப்பா. பெரியப்பாவை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதான் யாகம் பண்ண போறோம்ல. இந்த யாகம் முடிஞ்சிட்டா நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். பழைய மாதிரி நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கலாம். அண்ணனும் எல்லாத்தையும் மறந்து பழையபடி உன்னை ஏத்து பார்த்தானா? டேய், நீ என்ன மாடா திருந்தல? ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்க. சார், நான் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன் சார். இவனை எப்போ அரெஸ்ட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள், இவனை செல்லுக்குள்ள தள்ளியா? கூட்டு போயா? யோ வாயா. ஏம்பா, நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. சரி சார். வணக்கங்க. லிங்கோ, நாங்க அவசரமா வெளியே போயிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஏங்க, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்க. கொஞ்சம் இருங்க, பேசிக்குவோம். இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஏங்க இல்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்களே இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கோம். இப்ப வந்து உங்க பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். உங்க பிரச்சனை என் பிரச்சனை என்னங்க பிரிச்சு பேசுறீங்க? நீங்க சொல்லி தானங்க என் பொண்ணை நான் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். உங்க பிளான் படி தானங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. லிங்கம் சொன்னா கேளுங்க. கார்த்திகை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நான் அவனை பெயில் எடுக்க போயிட்டு இருக்கேன். அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏன், என்ன பண்ண அவன்? அவன் தனாவை திரும்பவும் கடத்தி ரகுராமோட பண்ண வீட்டுல வச்சு தாலி கட்ட பாத்திருக்கான். இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏங்க, அந்த ரகுராமனுக்கு தெரிஞ்சா சும்மா விட மாட்டானே. அவனுக்கு இன்னும் தெரியாது. தெரியறதுக்குள்ள கார்த்திகை ஜாமீன்ல எடுக்கணும். உங்க பையன் வேணும்னே வம்புக்கு போய் மாட்டிக்கிறாரு. என் பொண்ணு பாவங்க. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணுங்கிறது தானே அவளை அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அந்த பத்மா என்னடானா வேற எதையோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது சரியா நடக்குமா இல்லையான்னு கூட தெரியாது. யாரோ போலி மாப்பிள்ளைய பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லாம போலி மாப்பிள்ளை அது இதுன்னு சொல்றாங்க. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குதுங்க. நீங்க தானங்க எனக்கு உதவி பண்ணணும். அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. உங்க பிரச்சனையை நீங்க பாத்துக்கோங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பித்தானங்க என் பொண்ணை நாங்க அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அவ வாழ்க்கையை நினைச்சாவே எனக்கு பயமா இருக்குதுங்க. நீங்க கொடுத்த போலி நகைக்கு பத்மா அவ பையனை உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பான். போலி நகைக்கு போலி மாப்பிள்ளை தான் கிடைப்பான். என்னால ரகுராம் வீட்டுக்கு போறதுக்கு ஐடியா தான் கொடுக்க முடியும். மீதியை நீங்க தான் பாத்துக்கணும். எல்லாத்தையும் என்கிட்டே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இப்படி சொன்னா எப்படிங்க? யோ, நானே என் பையனை காப்பாற்றணும்னு போயிட்டு இருக்கேன். நீ இப்போ வந்து உன் பொண்ணு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்கோ. ஆமா, போலாம். உங்க புத்தியை காட்டிட்டீங்கல்ல. உங்க வேலையானதுமே என்ன கருவுள்ள மாதிரி தூக்கி போடுறீங்கல்ல. அடியே புவனேஸ்வரி, உனக்காக நான் என்னெல்லாம் வேலை பண்ணியிருப்பேன். ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன கழட்டி விட்டு போறல்ல நீ.
அந்த கார்த்திக் என்ன நல்ல விஷயம் பண்ணி போராட்டம் பண்ணதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தனாவை கடத்தி அல்பத்தனமா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை பெயில் எடுக்கிறதுக்காக என்ன உதாசீனப்படுத்திட்டு போறியா? அவனை பெயில் எடுக்கிறதுக்கு தானே நீ போற ஓ. ஆனா அதுக்குள்ள அவனுக்கு இரங்கல் தந்தி அடிக்கிறேன் பாரு. வக்கீல் சார், அந்த கோர்ட் ஆர்டரை இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுங்க. என்னங்க சார்? அவருக்கு ஜாமீன் வாங்கியாச்சு, அவரை வெளியே விடுங்க. அது எப்படி சார்? இந்த மாதிரி குற்றவாளிகளை எப்படி உடனே ஜாமீன் வாங்கிறீங்க? உங்களுக்கு அதெல்லாம் எதுக்கு சார்? அதான் கோர்ட் ஆர்டர் இருக்குல்ல. என் பையனை வெளியே விடுங்க. பண்றேன். ஆனா உங்க பையன் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி அவன் மேல கேஸ் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா உங்களால பெயில் கூட எடுக்க முடியாது, பாத்துக்குங்க. அத நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. எங்க வீட்டு பையனை எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல வெளியே விடுங்க. யோ கான்ஸ்டபிள், அவனை திறந்து விடியா? ஓகே சார். அது வந்து டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அந்த தனா விஷயத்துல என்ன கேட்காம எந்த முடிவும் எடுக்காதுன்னு. இப்ப பாருடா எங்க வந்து நிக்கிறோன்னு. இதுக்கப்புறம் ஏதாவது நீ முட்டாள்தனம் பண்ண உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். இல்ல எனக்கு ஏதோ வாய மூடுறா. எதுவும் இனிமே சொல்ல தேவையில்லை. இத பாரு, இனிமே என்னை கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாது. ஊர் மக்கள் எல்லாம் நம்ம மேல கோவத்துல இருக்காங்க. இப்போதைக்கு அமைதியா தான் இருக்கணும். சரிங்க அத்தை. சாரி அத்தை. ஏய், உன்னால பாரு எனக்கு கண்டவங்களை அட்வைஸ் பண்ற மாதிரி வச்சுட்டேன். இதெல்லாம் எனக்கு தேவையாடா? தேவையா? போனா எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வா, இப்ப கிளம்பலாம். டேய் கார்த்திக், வாடா. சார், என்ன சார் இது? நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை பொடிச்சு கொடுத்தா இப்ப அவனை வெளியே அனுப்பிட்டீங்க. மேடம், ஜாமீன் வாங்கிட்டா எதுவும் செய்ய முடியாது மேடம். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். அவனுக்கெல்லாம் எப்படி சார் ஜாமீன் கொடுக்கறாங்க? நம்ம சிஸ்டம் அந்த மாதிரி ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமே நீங்க கோர்ட்ல தான் பாத்துக்கணும். அவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். சார், இங்க நடந்த எந்த விஷயமும் பெரியப்பாவுக்கும் எங்க குடும்பத்துக்கும் தெரிய வேண்டாம் சார். அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்க, இது யாருக்கும் வெளியே தெரியாது. குருசாரம் ரகுராம் சாருக்கு இது தெரிய வேணாம்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன். வாங்க மேடம்.